வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சப்தவிடங்க தலங்களுள் முதலாவதாக போற்றப்படும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலை பற்றிதான். திருவாரூர் மிகவும் பழமையான ஊர். லக்ஷ்மி தேவி வழிபட்ட தலம். மனுநீதி சோழன் தன் மகன் ஒரு கன்றின் மேல் தற்செயலாக தேர் ஏற்றி கொன்றுவிட்டதற்காக தானே தன் மகன் மீது தேரை ஏற்றி ஒரு பசுவிற்கும் நீதி வழங்கி அழியா புகழ் பெற்ற அரசை பெற்ற நகரம். மண், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூத தலங்களில் இது மண் பிருத்வி தலமாகும். காஞ்சிபுரமும் பிருத்வி தலமே. திருவண்ணாமலையை நினைத்தலும் சிதம்பரத்தை தரிசித்தலும் காசியில் மரித்தலும் முக்தி தருவது போல திருவாரூரில் பிறந்தாலே முக்தி பெறலாம். பறவையார் அவதரித்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டுதலை ஏற்று இறைவன் பறவையாரிடம் தூது சென்றது. விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாரிலிட்ட பொன்னை கமலாலயத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகள் ஆகியவை இத்தலத்தில்தான் நிகழ்ந்தன. தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்து சிவனடியார்களை பற்றி திருத்தொண்ட தொகை பாடிய பெருமை பெற்ற தலம். விரண்மிண்ட நாயனார், நமிநந்தி அடிகள், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், செருத்துணை நாயனார், தண்டியடிகள், கழற்சிங்கர், சோமாசிமாரர் முதலியோர் தொண்டு செய்து முக்தி பெற்ற தலம் திருவாரூர் திருத்தலம். முருகப்பெருமான் திருவாரூர் வந்து சிவபெருமானை தரிசித்து சென்றதை கந்தபுராணம் கூறுகிறது. கோவில், குளம் இரண்டும் 5 வேலி பரப்பளவுடையவை. மேற்கு கோபுரத்திற்கு எதிரில் கமலாலயம் என்ற பெரிய குளம் அமைந்துள்ளது. 7 கோபுரங்கள், 3 பிரகாரங்கள், சித்திர சபை, பக்தகாட்சி, ஊஞ்சல், எண்ணெய் காப்பு, ஆயிரங்கால், ராஜதானி என பல மண்டபங்களும் உள்ளன. திருமூலட்டானம், கமலாலயபுரம், வன்மீகநாதபுரம், ஆடகேஸ்வரபுரம், மூலாதாரபுரம், சக்திபுரம், கந்தபுரம், முசுகுந்தபுரம், தேவாசிரியபுரம் என பல பெயர்கள் இத்தலத்திற்கு உண்டு. இங்குள்ள இறைவனுக்கு ஸ்ரீ வன்மீகநாதர், புற்றிடங்கொண்டார், திருமூலட்டநாதர் என்று பல பெயர்கள் உண்டு. சுயம்பு மூர்த்தி. தேவர்கள் கரையான் வடிவு கொண்டு இயற்றிய புற்றை இடமாக கொண்டு எழுந்தருளியுள்ளார். மூலவர் அருகில் சோமகுசாம்பிகை என்ற போக சக்தி அம்மன் அர்த்த மண்டபத்தில் 4 யாளிகள் தாங்கிய மேடை மேல் அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். மூலத்தானத்திற்கு எதிரிலுள்ள நந்தியின் மேற்கூரையில் 27 நட்சத்திரங்களும் ராசி சக்கரமும் அமைந்துள்ளன. இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தியும் முசுகுந்த சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவருமான ஸ்ரீ தியாகராஜர் இங்கு ரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளியுள்ளார். இவருக்கு வீதி விடங்கர், தியாகப் பெருமான், கமலேசர், செம்பொன் தியாகர், அடிக்காயிரம் பொன் வழங்கியவர், ஆடரவ கிண்கிணி காலழகர் போன்ற பல பெயர்களும் உள்ளன. இவருடைய அங்கப் பொருள்களாக விளங்குவது மணித்தண்டு, தியாக கொடி, செங்கழுநீர் மாலை முதலியவை. இவர் வீரகண்டைய வாளணிந்து அஜபா நடனம் ஆடிக்கொண்டு பஞ்சமுக வாத்திய முரசு, பாரி நாதஸ்வரம், சுத்த மத்தளம் முழங்க வேதம் என்ற குதிரையுடன் 14 வகை பண்கள் பரவ சோழ நாட்டில் திருவாரூரில் காவிரி தென்கரையில் எழுந்தருளியுள்ளார். இவரின் திருமுகத்தை மட்டுமே தரிசிக்க முடியும். மற்ற அங்கங்கள் இரகசியமானவை ஆதலால் மூடப்பட்டிருக்கும். இவரது இடது பாதத்தை மார்கழி திருவாதிரை அன்றும் வலது பாதத்தை பங்குனி உத்திரத்தன்றும் தரிசிக்கலாம். அருகில் கொண்டி அம்மையும் மரகதலிங்கமும் உள்ளன. வீதி விடங்கர் என பெயர் பெற்றவர். காலை மாலை 2 வேளைகளிலும் நடக்கும் அபிஷேகத்தின் போது இவரை தரிசிக்கலாம். சோழ மன்னனது வேண்டுகோளுக்கிணங்கி அரச வடிவம் தாங்கி பல வருடங்கள் தியாகேசர் இங்கு அரசாட்சி செய்ததாக வரலாறு உண்டு. மனுநீதி சோழனுக்கு காட்சி அளித்து மகனையும் பசுவின் கன்றையும் உயிர்ப்பித்தவரும் இந்த தியாகேசரே. இத்தலத்தில் உள்ள இறைவியர் 2, ஸ்ரீ கமலாம்பிகை மற்றும் ஸ்ரீ நீலோத்பலாம்பாள் என்ற அல்லியங்கோதை. இத்தலம் மிகச்சிறந்த சக்தி பீடம். பூமி தேவிக்கு முகமண்டலம் போல் விளங்குகிறது. கமலாம்பிகை யோக பீடத்தில் அமர்ந்து தவம் புரிவதால் கமலாலயம் என பெயர் பெற்றது. இத்தலத்தில் உள்ள மற்றொரு இறைவியான அல்லியங்கோதைக்கு தனி கோவில் உண்டு. தேவி தனது இடது திருக்கரத்தால்
விஜயை என்னும் தோழியின் இடுப்பில் இருக்கும் முருகப்பெருமானின் தலையை தொட்டுக்கொண்டிருப்பது அரிய காட்சியாகும். இக்கோவிலுக்குள்ளேயே பாடல் பெற்ற ஆரூர் அறநெறி அசலேஸ்வரம் என்ற கோவிலும் மற்றும் பல கோவில்களும் பிரகாரம் இருமருங்கிலும் இருப்பதை காணலாம். இத்தலத்தில் உள்ள மண்டபங்கள் என்னவென்றால் பக்த காட்சி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், துலாபார மண்டபம், சித்திரசபா மண்டபம், 1000 கால் மண்டபம், எண்ணெய்க்காப்பு மண்டபம் போன்றவை ஆகும். இக்கோவிலின் தலவிருட்சம் பாதிரியாகும். கமலாலயம் ஆரூரின் சிறப்புமிக்க குளம். 5 வேலி பரப்பளவுடன் 24 கட்டங்களை கொண்டது. நாற்புறமும் வீதிகள். மேற்கு கோபுர வாயில் எதிரில் குளக்கரையில் மாற்றுரைத்த விநாயகர் கோவில் உள்ளது. விருத்தாச்சலம் என்னும் தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் ஸ்ரீ பழமலைநாதரிடம் பொன் வேண்டினார். இறைவனும் 12,000 பொற்காசுகள் தந்தருளினார். அவற்றை திருவாரூரில் பெற அருளுமாறு சுந்தரர் வேண்ட இறைவனும் அங்குள்ள மணிமுத்தாறு நதியிலிட்டு கமலாலயத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அருளினார். பின்பு பல தலங்களை தரிசித்து ஆரூருக்கு வந்த சுந்தரர் பறவையாருடன் சென்று கமலாலயத்தில் பொன்னை தேடலானார். கமலாலய திருக்குளத்தில் நின்று கொண்டு திருமுதுகுன்ற பழமலைநாதரை 9 பதிகங்கள் பாடி வேண்டுகிறார். கூத்தா தந்தருளாய் என்ற 9வது பாடல் முடிந்ததும் சிவபெருமானின் கருணையினால் பொற்காசுகள் கிடைத்தன. மேலும் ஒரு பாடல் பாடி வணங்கினார். அப்பொற்காசுகள் விருத்தாச்சலத்தில் இட்டவைதானா என்று உரைத்து பார்க்க உதவியாக இருந்த கணபதிதான் இந்த மாற்றுரைத்த விநாயகர். திருவாரூர் தேரழகு என்ற பெயருக்கேற்ப இது 255 டன் எடையுள்ளது. இந்தியாவிலேயே அழகுமிக்க தேராகும். முன்பிருந்த தேர் 1924இல் தீக்கிரையாகிவிட்டதால் தற்போது இருக்கும் தேர் 1930இல் உருவாக்கப்பட்டது. இத்தேரில் தட்சிணாமூர்த்தி தவத்தை மன்மதன் கலைத்ததும் 3வது கண்ணை திறந்து அவனை அவர் எரித்ததுமான புராணக் கதைகள் முதற்கொண்டு மனுநீதி சோழன் தன் மகன் கன்றின் மீது தேரோட்டி கொன்றுவிட்டதால் மகன் மீது தான் தேரேற்றும் காட்சி, இறைவன் அவர்களுக்கு காட்சியளித்தல் முதலிய 300 சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. ஆழித்தேர் என பெயருடைய இத்தேர் மிகச்சிறந்த கலை பொக்கிஷம் என்பதில் ஐயமில்லை. திருவாரூரில் பால், நெய், தயிர் ஆகியவற்றால் பூஜையில் பயின்றாடும் பரமனின் திருவடிகளை காலை மாலை ஆகிய 2 காலங்களிலும் சென்று வணங்குதல் கடமையாகும் என்று ஞானசம்பந்தர் பாடியுள்ளார். ஈசனின் திருவடி கீழ் இருந்து திருவெண்ணீரு பூசி மனம் அசையாது ஒருமித்து நின்று தொண்டு புரிந்து ஏத்தி உய்வீராக என்று அப்பர் பெருமான் பாடியுள்ளார். ஓம் நம சிவாய.